அனைவருக்கும் வணக்கம். இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, த ஃப்ளோ ஆஃப் ஹீட் த்ரூ த காமன் மீடியா இதுதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு டெஃபினிஷன் படிச்சோம். அத ஜஸ்ட் ரீகேப் பண்ணிக்கலாம். The amount of heat energy flow through the any slab or surface area that will be equal to the thermal conductivity times the area of cross section of the slab times the temperature difference. In general, the higher temperature minus the lower temperature divided by the thickness of the material. இதுதான் நம்ம என்னன்னா the amount of joule it is measured in joule. இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு காம்பவுண்ட் மீடியாவில் ஹீட் வந்து ஒரு ஒரு மெட்டீரியல் வந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு ஃப்ளோ ஆகுது. அந்த காம்பவுண்ட் மீடியா பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விதமாக வைக்கலாம். காம்பவுண்ட் மீடியானா ஃபர்ஸ்ட் வந்து அயன் வைக்கலாம், நெக்ஸ்ட் என்ன செய்யறேன்னா ஒரு காப்பர், நெக்ஸ்ட் நிக்கல், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் மீடியா என்ன செய்யறேன்னா சீரீஸாக வைக்கலாம். இல்லைன்னா அதே காம்பவுண்ட் மீடியா நீங்கள் எப்படி வைக்கலாம்னா யூ கேன் செட்டப் இன் பேரல். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த காம்பவுண்ட் மீடியா சீரீஸ்ல இருந்தால் எப்படி இந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஃப்ளோ ஆகுது, அதுக்கான டெரிவேஷன் என்ன அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் கேஸ் மேபி யூ கேன் புட் ஒன் காம்பவுண்ட் மீடியா ஆர் இன் சீரீஸ். நான் சீரீஸில் வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டயக்ராமட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன செய்யலாம்னா சிம்பிளஸ்ட் கேஸாக எதை எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 2 காம்பவுண்ட் மீடியா எடுத்துக்கணும், ஒன்லி ஜஸ்ட் 2. அதுக்கப்புறம் நம்ம அந்த ரிசல்ட் என்ன செய்யலாம்னா ஒரு மெனி நம்பர், அதாவது இன்ஃபினிட்லி மெனி நம்பர் ஆஃப் காம்பவுண்ட் மீடியா இருந்தால் எப்படி ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கண்டக்டட் த்ரூ த காம்பவுண்ட் மீடியா என்னன்னு ஃபைனலாக என்னன்னு செய்யலாம்னா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். ஸோ சிம்பிளாக ஒரு 2 காம்பவுண்ட் மீடியா எடுத்துக்கலாம். நான் என்ன செய்யறேன்னா இங்கே ஒரு காமன் மீடியா எடுத்துக்கிறேன். யூ கேன் மேபி திஸ் இஸ் அ காமன் மீடியா இ. இது ஆக்சுவலி ஒரு மீடியம் இருக்கு, மேபி இட்ஸ் அ காப்பர் ஆர் அயன். 3Dல பார்க்கணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இட்ஸ் அ காப்பர் ஆர் அயன். திஸ் மெட்டீரியல் மீடியம் வி ஆர் டேக்கன், திஸ் இஸ் ஏ. நெக்ஸ்ட் இது என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட் ஒரு காமன் மீடியாவை இது கூட அட்டாச் பண்ணி வைக்கிறோம். மேபி நம்ம என்ன செய்யலாம்னா டிஃப்ரெண்ட் திக்னஸ், ஏதாவது ஒரு திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறோம். எந்த மெட்டீரியல் மீடியத்தை என்னென்னு வைக்கிறோன்னா பின்னு வைக்கிறோம். ஏ வந்து நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம்னா ஒரு அயன் வச்சுக்கலாம், பி வந்து காப்பர்னு கூட வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் க்ளூ பண்ணி, அதாவது ஜாயின் பண்ணி வச்சிடும். அதனால இதை என்ன சொல்லணும்னா இட்ஸ் அ காமன் மீடியா. ஹீட் எனர்ஜி எங்கே கொடுக்குறேன்னா மேபி யூ கோ டு கிவ் டு ஃப்ரம் த லெஃப்ட். நான் என்ன செய்யறேன்னா ஹீட் எனர்ஜி இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து கொடுக்குறேன். ஸோ த கியூ அப்படின்னா எந்த ஃபேஸ் ஹை டெம்பரேச்சரில் இருக்குன்னா யூ கேன் டேக் த சூஸ் டிஃப்ரெண்ட் கலர். த மெட்டீரியல் மீடியம் ஏ அதனுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நான் என்ன செய்கிறேன்னா θ1. அதே மெட்டீரியல் பியோட த பேக் ஸ்பேஸ், அதாவது அதனுடைய ஓப்பன் ஸ்பேஸ் அதனுடைய டெம்பரேச்சர் என்ன செய்யுதுன்னா θ2. அப்போனா இது ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணி வச்சிருக்க அந்த ஏரியா இதனுடைய டெம்பரேச்சர், அதாவது இந்த ஜாயிண்ட் ஏரியா அதனுடைய டெம்பரேச்சர் என்ன செய்யறேன்னா θ. அது எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ யூ கேன் மேபி இங்கே நம்ம தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம், இங்கேயும் தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம். பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் த டெம்பரேச்சர் அட் த joint surface between the material medium A and B. The temperature we are calling it's a θ. ஸோ இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன செய்யறேன்னா மேபி யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதாவது இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து ஜஸ்ட் இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் திஸ் மெட்டீரியல் நான் என்ன செய்யறேன்னா ஒரு யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் யூஸ்வலாக என்ன செய்யறேன்னா இங்கே உள்ளார எப்படி வரணும் இதுக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வழியாக உங்களுக்கு என்ன செய்யணும் அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அந்த ஏவில் இருந்து அந்த காமன் மீடியா அந்த அனதர் மீடியம் இந்த காமன் மீடியா பியை நோக்கி ஹீட் ஃப்ளோ ஆகும். அப்படின்னா அது எந்த சர்ஃபேஸ் வழியாக ஃப்ளோ ஆகும்னா இந்த ஷேர் பண்ணியிருக்க சர்ஃபேஸ் வழியாக ஃப்ளோ ஆகும். அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் வச்சுக்கிறேன். மேபி என்னுடைய கால்குலேஷன் சிம்பிளிஃபை பண்ணதுக்கோசரம் இதனுடைய ஏரியா ஏ, இதனுடைய ஏரியாவும் என்ன வச்சுக்கிறேன்னா ஏ.
இப்போ the first case நம்ம என்ன கேட்கலாம் ஒரு கொஸ்டின் the amount of heat energy flow through the medium the A the this circle A எவ்வளோன்னு கேட்கலாம். இங்கே ரெண்டுமே ஏங்கிறதால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த ஒயிட் கலரில் இருக்க ஏ வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இந்த சர்க்கிள் ஏ வந்து த மீடியம் ஏ. ஸோ த amount of heat energy flow through the medium A இந்த சர்க்கிள் ஏ. ஸோ அப்படின்னா எவ்வளோ ஃப்ளோ ஆகும்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டெஃபினேஷன் தான். யூ கேன் டேக் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஃப்ரம் 1 நம்ம என்ன செய்யலாம்னா the amount of heat energy Q is equal to the thermal conductivity of the material 1 வந்து K1 வச்சுக்கிறேன். இதனுடைய thermal conductivity K1. ஏன்னா ரெண்டு மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால thermal conductivity டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மீடியத்தோட thermal conductivity K2. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னன்னா ரெண்டு மெட்டீரியலுக்குமே சேம் தான். அதனால ஏக்கு மட்டும் இப்போ பார்க்குறோம். அதனால ஏ the temperature difference, high temperature minus low temperature. ஹை டெம்பரேச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா θ1, லோ டெம்பரேச்சர் ஏன்னா ஹீட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் நோக்கி ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்படின்னா எந்த ஃபேஸ் அந்த சோர்ஸ் அதாவது ஹீட் எனர்ஜிக்கு பக்கமாக இருக்கோ அது ஹை டெம்பரேச்சர் இருக்கும். எந்த ஃபேஸ் ஃபாரவே இருக்கோ அது லோ டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் θ1 மைனஸ் θ low temperature divided by, maybe you can call the thickness of this A slab is x1, the B slab it's x2. So அப்படின்னா by the thickness of the material x1. So இதுதான் நமக்கு தெரிஞ்ச definition. You can take this as equation number 2. Now next question we can ask the amount of heat energy flow through the material medium B. The amount of heat energy flow through the material B. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா again we are just take the Q, the amount of heat thermal energy. இங்கே ஏன் இதையும் Qன்னு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். The thermal conductivity of the material B வந்து K2ன்னு எடுத்துக்கிட்டோம். The area of cross section வந்து ஏக்கும் பிக்கும் சேம் தான், அதனால ஏன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா θ is high temperature, θ2 is low temperature. ஏன்னா இந்த ஸ்லாப் பியோட ஹை டெம்பரேச்சர் எந்த ஃபேஸ் சோர்ஸ்க்கு பக்கத்தால் இருக்குன்னா இந்த the front face and the back face is far away from the thermal energy, so it will be low temperature. So high temperature minus low temperature divided by the thickness of the slab. You can take this the equation number 3. இப்போ என்னன்னா இந்த ரெண்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதையும் கியூன்னு எடுத்துக்கிட்டோம், இந்த பி வழியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு கியூன்னு எடுத்துக்கிறோம். எந்த மாதிரி கண்டிஷனில் ரெண்டு எனர்ஜியும் இந்த தெர்மல் எனர்ஜியும் சேம் எனர்ஜியாக கியூன்னு எடுத்துக்கலாம். த அமௌண்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி பாசிங் த்ரூ த ஸ்லாப் ஏ பி ஆர் ஈக்குவல் எப்போனா அட் தெர்மல் ஈக்லிபிரியம். நான் என்ன செய்யணும், கண்டினியூஸ் ஹீட்டை லெஃப்ட்லேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அது பாஸ் ஆகிட்டே இருக்குது. நான் என்ன செய்யணும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இனிஷியலாக அது என்ன செய்யணும்னா அந்த தெர்மல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்கும், மெட்டீரியல் ஏவனும் மெட்டீரியல் பியும். அட் ஸ்டெடி ஸ்டேட், அதாவது ரொம்ப நேரம் கழிச்சு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ஏல எவ்வளோ தெர்மல் எனர்ஜி பாஸ் ஆகுதோ அதே தெர்மல் எனர்ஜி தான் பி வழியாகவும் பாஸ் ஆகும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும், தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ அப்படின்னா அதனால தான் நம்ம ரெண்டுத்தையும் என்ன எடுத்துக்கலாம்னா அட் கியூ. எப்போ எடுத்துக்கலாம்னா அட் ஸ்டெடி ஸ்டேட், அதாவது ரொம்ப நேரம் கழிச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ அட் ஸ்டெடி ஸ்டேட் ஆர் அட் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அட் ஈக்லிபிரியம் ஆர் ஸ்டெடி ஸ்டேட். மேபி இஃப் யூ ஆர் டேக்கிங் திஸ் Q1, திஸ் இஸ் அமௌண்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜி Q2, தென் Q1 is equal to Q2, அதாவது the thermal energy passing through the
slab A is equal to thermal energy passing through the slab B. So அப்படின்னா எனக்கு Q1 என்னன்னு தெரியும். The K1 area of cross section theta 1 minus theta divided by x1 is equal to next பார்த்தீங்கன்னா K2 theta Q2 என்னன்னு பார்த்தீங்கன்னா K2 A theta minus theta 2 divided by x2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம நியூமரேட்டருக்கு புஷ் பண்ணலாம். x1 if it is going to the right hand side goes to the numerator. The x2 if it is going to the left hand side goes to the numerator. So but k1a theta 1 minus theta x2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா it will be product k2a theta minus theta 1 x1 இங்கே வந்துச்சுன்னா ப்ராடக்ட். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ண என்ன வேணும் k1a theta 1 x1 minus k1a theta x2 sorry here not x1 x2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதில் தப்பு பண்ணிட்டாங்க. k2a theta x1 minus k2a theta 1 x1 அதை நான் ஜஸ்ட் என்னன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன செய்யலைன்னா நான் இந்த டீட்டாங்கிற வேரியபிள் எல்லாத்தையும் ஒரு சைடு தள்ளுறேன். அதாவது டீட்டா இட்ஸ் அ மிட் டெம்பரேச்சர். இட்ஸ் அ டெம்பரேச்சர் பிட்வீன் த ஜாயிண்ட்ஸ் ஆர் டெம்பரேச்சர் ஆன் த ஜாயிண்ட்ஸ். அந்த ரெண்டு மீடியமும் எங்கே ஜாயிண்டாக இருக்கோ அதனுடைய டெம்பரேச்சர் தான் என்ன சொன்னேன் டீட்டா. அது எல்லாத்தையும் ஒரு சைடு புஷ் பண்ணிக்கலாம், மீதி எல்லாத்தையும் அனதர் சைடு புஷ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா நான் என்ன செய்யறேன்னா k1a theta 1 x2 வச்சுக்கிறேன். இந்த k2a இதை வந்து theta 1 x1 இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா it will be plus. so k2a theta 1 x1 இது இந்த பக்கம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா it will be plus. இதுனா இதை கொண்டு போகிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா k2a theta x1 plus k1a theta x2. காமனாக என்ன எடுக்கலாம்னா இதில் வந்து டீட்டா ஏவை எடுக்கலாம். ஸோ டீட்டா ஏவை மட்டும் வெளியில் எடுத்திங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா k2 x1 plus k1 x2 எஸ் k1 x2. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காமனாக நீங்கள் வெளியில் என்ன எடுக்கலாம்னா ஸோ டீட்டா 1 வெளியில் எடுக்கலாம். இங்கே ஆக்சுவலாக நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே டீட்டா 2 ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீட்டா 2. இங்கே டீட்டா 2வாக இருந்தால் இதுவும் டீட்டா 2. இது டீட்டா 2வாக இருந்தால் அந்த நெகட்டிவ் குவான்டிட்டி ரைட் ஹேண்ட் சைடாக வரும்போது it will be also theta 2 x1. இப்போ இதுலேருந்து காமனாக நீங்கள் என்ன வெளியில் எடுக்க முடியும்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ மட்டும்தான் வெளியில் எடுக்க முடியும். உள்ளார என்ன இருக்குன்னா k1 theta 1 x2 plus k2 theta 2 x1. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கேன்சல் பண்ணிக்கலாம். சாரி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்புறம் இந்த டெம்பரேச்சர் டீட்டா மட்டும் அதாவது இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் டீட்டா மட்டும் வேணும்னா யூ டு கீப் இட் தேர். அப்படி டீட்டா மட்டும் ஒரு சைடு வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து இட் கோஸ் டு த டினாமினேட்டர். என்ன வரும்னா k1 theta 1 x2 plus k2 theta 2 x1 whole divided by k2 x1 plus k1 x2. இதுதான் என்னன்னா the interface temperature between the slab. இப்போ என்ன செய்யணும்னா we can substitute either in second equation or first equation. ஏன்னா இந்த காமன் டெம்பரேச்சர் நமக்கு அந்த அன்னோன் டெம்பரேச்சர் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நான் என்ன செய்யறேன்னா we can just substitute in the equation number 1ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். not 1 it's a 2. ஸோ 2ல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா the amount of thermal energy through the slab A is equal to K1 times the area of cross section theta 1 minus theta divided by the
x1 first slab thickness. So this will be equal to நான் என்ன செய்றேன்னா இன்னும் கொஞ்சம் இங்கே தள்ளி எழுதிக்கிறேன். So k1 a divided by x1 இங்க என்ன இருக்குன்னா உள்ளார maybe you can open out the bracket theta 1 minus theta. Theta ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. So you can make uh, the another bracket. உங்களுக்கு theta 1 theta என்னன்னா k1 theta 1 x2 k2 theta 2 x1. So numerator k1 theta 1 x2 plus k2 theta 2 x1 divided by உங்களுக்கு denominator என்ன வந்திருக்குன்னா k2 x1 k1 x2. So k2 x1 plus k1 x2. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன செய்யறேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அந்த theta 1 கூட. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா k1 a divided by x1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்யறோம்னா ஸோ theta 2 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ k2 theta 1 x1 plus k1 theta 1 x2 minus நியூமரேட்டரில் என்னன்னா இந்த மைனஸ் அளவு உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கிங்க k1 theta 1 x2 மைனஸ் இந்த மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் k2 theta 2 x1 whole divided by ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது this is the first term ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் this is the second term மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். டினாமினேட்டர் என்ன k2 x1 plus k1 x2 just close this bracket. இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த look at this term the second one as well as the third term they are equal but opposite side. You can cancel these two terms. So உங்களுக்கு என்ன வரும்னா k1 a divided by x1 வேற ஏதோ காமனாக நீங்கள் வெளியில் எடுக்க முடியும்னா எடுத்துக்கலாம். மீதி இருக்க ரெண்டு டைம்லையும் என்ன எடுக்கலாம்னா k2 இருக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா x1 இருக்கு, ரெண்டுத்தையும் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ k2 x1 வெளியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா theta 1 minus theta 2 yes denominator என்ன இருக்குன்னா k1 x1 plus sorry k2 x1 plus k1 x2. இப்போ என்ன சொன்னா x1 x1 கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா it will be equal to the k1 k2 the area of cross section theta 1 minus theta 2 divided by k2 x1 plus k1 x2. இப்போ என்ன செய்யலாம்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் யூ கேன் டிவைட் இட் பை k1 k2. நான் எங்கேயும் எதால் டிவைட் பண்ணேன்னா k1 k2 ஆல் டிவைட் பண்ணுறேன். ஜஸ்ட் யூ கேன் டிவைட் பை k1 k2. டினாமினேட்டரையும் என்ன செய்யணும்னா k1 k2 ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் என்ன வரும்னா it will be equal to amount of thermal energy conducted through the first slab k1 k2 the area of anyway k1 k2 in the k1 k2 k1 k2 cancel item. No need of writing this one, so you can just erase this one. Adina mele enna varuna the area of cross section times theta 1 minus theta 2 whole divided by இங்கே வந்து என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த this is a common division. so first term ஆல k2 x2 k1 k2 ஆல் டிவைட் பண்ணா k2 k2 கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன வரும்னா x1 divided by k1 இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் அதே போல் k1 x2 k1 k2 ஆல் டிவைட் பண்ணினா k1 k1 கேன்சல் ஆகிடும். என்ன வரும்னா x2 by k2. This is the expression now we are having at last. You can take this equation number 4. So அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த தெர்மல் எனர்ஜி பாசிங் த்ரூ ஏன்னா நம்ம இங்கே தீட்டாவோட வேலை எதில் சப்ஸ்ட் பண்ணோம்னா the first expression அதாவது செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்ட் பண்ணோம். The amount of thermal energy conducted through the slab A. In general, at steady state, அந்த A வழியா பாஸ் ஆகிற தெர்மல் எனர்ஜி P வழியா பாஸ் ஆகிற தெர்மல் எனர்ஜி it will be equal. அப்போனா இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் it will be true for A. அதாவது
the amount of thermal energy Q, it's same for A as well as B க்கு இது theta B ல substitute பண்ணி கண்டுபிடிச்சிங்கனாலும் that will give the same answer. இதுல A ல substitute பண்ணாத B ல substitute பண்ணுங்க. You will arrive the same answer. அப்படின்னா ஜென்ரலா நம்ம என்ன செய்யணும்னா you can generalize this result. So இங்க வந்து x1னா இங்க நல்லா கவனிங்க, the theta 1 theta 2 is the temperature of the outer face, அதாவது the slab A ஓட front face, slab B ஓட back face, அந்த outer face temperature difference, அதான் theta 1 minus theta 2. A is the area of cross section, x1 is the thickness of the first slab, x2 is the thickness of the sand slab. இங்க ரேஷியோ பாருங்க, x1 thickness of the first slab divided by the thermal conductivity of the first slab, k1, x1 by k1, plus the ratio, the thickness of the sand slab divided by the thermal conductivity of the second slab. Suppose நான் 3 slab எடுத்தனா என்னுடைய ரிசல்ட் எப்படி ஜென்ரலா வரும்னா you can just consider. So if you are taking 3 slabs, உங்களுக்கு ஜென்ரலான ரிசல்ட் என்ன வரும்னா 3 ஸ்லாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா the amount of thermal energy passing through each slab or any one of the slab என்னன்னா A, the theta 1 minus theta 2, the temperature difference between the first slab area minus the last slab's area, that theta 1 minus theta 2, thereby the ratio of the thickness of the first slab, thermal conductivity, plus the ratio between the thickness of the sand slab, the thermal conductivity of the sand slab, the ratio between the thickness of the third slab, the thermal conductivity of that slab. ஸோ இந்த மாதிரி வரும். சப்போஸ் இன் ஜென்ரல் n ஸ்லாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இதை வந்து ஃபுல்லாக சப்போஸ் ஃபார் n slab in series, n slab in series என்னன்னு எடுத்தீங்கன்னா the amount of the thermal energy conducted through the each slab is equal to the area of cross section, the temperature difference between the first slab as well as the last slab back space area minus சென்டரில் போட்டுங்க. இது என்ன செய்யணும், x1 by k1 plus x2 by k2 plus x3 by k2 etc. it will go up to n xn by kn. நான் in ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா summation over n goes to 1 to or k slab எடுத்துக்கலாம். k நான் இங்கே thermal conductivity எடுத்துக்கிட்டோம். So you can use a different symbol or summation goes to 1 from 1 to n. Now you can erase this one. என்ன செய்யணும், just 1 to the summation goes to 1 to n x or so n goes to I you can just call I goes to 1 to n, so xi by ki. அப்படின்னா இந்த சமேஷன் என்ன, xi kனா ஐயோட வேல்யூ 1ல இருந்து n வரையும் போகும், x1 by k1 plus x2 by k2 அந்த மாதிரி போகும். So this is a generalized result for heat conducted through the compound media if they are in parallel. So இதுதான் ஒரு ஈஸியான ரிசல்ட். So that's all. Thank you.